இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். எப்படிங்க இருக்கீங்க? ஒவ்வொரு நாள் ஜெபத்தை கேட்டுருக்கேன் அன்பான உறவுகள். நிச்சயமாய் நம் ஜெபங்களுக்கு பதிலளிக்க போகின்றார். முழு மனசோட நம்புங்க, நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஒவ்வொரு நாள் பொழுதும் நம்ம எப்படி கடந்து போக போகிறோம்? என்ன தான் நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் வராதான்னு சொல்லி யோசிச்சுட்ருப்போம்ல. இல்லை இப்படியே தான் இருக்குமா? நிச்சயமாக மாறுங்க. மாறணும் அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முயற்சிகள் பண்ண தான் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். முயற்சி பண்ணாமல் மாறிடும் அப்படின்னு சொன்னால் மாற்றம் வரவே வராது அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். முக்கியமாக சொல்ல போனோன்னு வச்சுக்கோங்களேன், கீழ்ப்படிதல் முதலாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் தினந்தோறும் வேதத்தை வாசிக்கணும், முழு மனசோடு ஜெபிக்கணும். ஆமாவா இல்லையா? இந்த விஷயத்தை நீங்கள் கன்டினியூஸாக பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி தாங்க வாழ்க்கையில். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் முன்பாக நம்மை கொண்டு வந்து நிறுத்துகின்றார் என்பதே இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு விஷயமா இருக்குமா. இன்றைக்கி நம்ம ஓஹோன்னு இருக்கணும்டா, வாழ்க்கை மிகப்பெரிய உயரத்துக்கு போகணும், எல்லாருமே நம்ம ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நம்ம போட்டு ஒரு வழி பண்ணிகிட்ருக்கல. நம்ம சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காதுல்ல ஒரு சில பேருக்கு. சந்தோஷமாக இருக்கியா? நீலாம் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது, எப்போ அழுதுகிட்டே இருக்கணும், யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், நீலாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டு ஒரு சில பேர்லாம் பார்க்கும் போது சோகமாகவே இருக்கும் அவங்க முகங்கள்லாம். முகம் பார்த்தாலேன்னா நீங்கள் இப்படி இருக்கீங்க, சிரிக்க மாட்டிங்களா, சந்தோஷமாக இருக்க மாட்டிங்களான்னு சொல்லியிருக்கோம். அவருடைய ஒரு சில முகம் பாவனைகள் அப்படி இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே பல ரணங்கள் இருக்கும், ஆனால் வெளியே சொல்ல முடியாதுல்ல. நம்ம என்ன தான் ஃபன் பண்ணி சிரிக்க வச்சாலுமே சிரிக்க மாட்டாங்க ஒரு சில பேர்லாம். அட்டமெண்ட்டாக இருப்பாங்க. இப்படி தாங்க நாங்கள் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அப்படியே கடந்து போவாங்களாம். அப்படி இல்லாமல் சந்தோஷமாக இருங்க, எதையும் மனசில் போட்டுக்காதீங்க. மனசில் போட போட என்ன ஆகும், பாரங்கள் அதிகமாகிடும். நிம்மதியாக தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. எந்த ஒரு விஷயத்து மேலே நமக்கு ஆசை வராது. அவ்வளோதான். சாப்பிட்றோம் தூங்குகிறோம், சாப்பிட்றோம் தூங்குகிறோம், இப்படியே தான் போயிட்டுருக்கோம் வாழ்க்கை. அதெல்லங்க வாழ்க்கை. 4 பேரோட பழகுங்க, நல்லா உறவுகளை வளர்த்துக்கோங்க. அதுதான். அடுத்தவன் பேசல அப்படின்னு இல்லை. நம்ம 4 பேருக்கு நல்லா சந்தோஷத்தை கொடுப்போம், உற்சாகத்தை கொடுப்போம், நல்லா பேசி அவங்க உற்சாகப்படுத்தலாம்ல. சோகமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்னங்க ஆச்சு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், ஆறுதலாக 4 வார்த்தை பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் அவங்களுக்கு எனர்ஜி கொடுக்குமா. ஏன்னா இது எத்தனையோ சொந்த பந்தங்கள், எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் முகம் தெரியாத நபர் வந்து நம்மக்கிட்ட பேசி ஒரு ஆறுதலாக 4 வார்த்தை சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது அவங்களுக்கு எனர்ஜி கொடுக்குமா. அவங்க நாளைக்கு பூஸ்டப் ஆகி யாராச்சும் சோகமாக இருந்தால் அவங்களுக்கு போய் கைட் பண்ணுவாங்களாம். ஸோ இன்றைய நாள் நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்தை மற்றவங்களும் நம்ம ஷேர் பண்ணணும். ஆமாவா இல்லையா? இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். மகளே மகனே கலங்காத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகள், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் கீழ்ப்படுதலோடு இருந்தீங்க, எல்லா விஷயத்துலையும் உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா நீங்களே சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருப்பீங்க. நிச்சயமாய் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் வெற்றி கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைக்கி எல்லாமே மாறிடுச்சு, எல்லாமே அப்டேட்ஸில் வந்துடுச்சுல்ல. எல்லாமே மாறிடுச்சா நம்ம வாழ்க்கை மட்டும் மாறலல்ல. எவ்வளோ விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆனால் அதற்கான பலன் இன்னும் கிடைக்கல. திறமைக்கான ஒரு பலன் இன்னும் கிடைக்காம எவ்வளோ பேர் காத்துட்ருக்கோம்ல. நிச்சயமாய் கிடைக்குங்க. அங்கீகாரம் வெகு விரைவில் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். தினந்தோறும் செபிக்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. எங்கே இருந்தாலும் சரிங்க, ஒரு 5 நிமிஷம் ஆண்டவருக்குள்ளாக நம்ம செபிக்கின்ற வேலையில் நிச்சயமாய் மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் ஜெபத்தை கேட்டுட்ருக்கேன் அன்பான உறவுகள், சந்தோஷமாக இருங்க. சோகம் மட்டும் வாழ்க்கை கிடையாதுங்க, அதையும் தாண்டி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. வாழ்க்கைனாலே சில பல விஷயங்கள் நடக்கும் தான், அதெல்லாம் எதிர்த்து மேலே வந்தவங்க எத்தனையோ பேர். நம்ம சின்ன சின்ன வலிகள், சின்ன சின்ன சோகங்கள்லாம் பார்த்துட்டு என்னடா வாழ்க்கைன்னு உட்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே உட்காந்துக்கிட்டு தான் இருக்கணும். நமக்கு பின்னாடி வந்தோன்னா என்ன பண்ணுவான், முன்னாடி போய்கிட்டு தான் இருப்பான். ஸோ அதனால் கீழே விழுந்தாலும் அடிப்பட்டாலும் சரி, அதை தட்டி விட்டு மேலே போகிறது மட்டும்தான் பார்க்கணும். யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காதீங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அடுத்தவங்க கை கொடுத்து தூக்க மாட்டாங்க, வாப்பான்னு சொல்லி நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டாங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்ம சொந்த முயற்சினால மேலே வருவோங்க. உழைப்பால் உயர்ந்தவங்க எவ்வளோ பேர். ஸோ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம நிச்சயமாய் உயர்த்துவார்.
கடினமாக உழைங்க. கடினமான ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்ற பொழுது நிச்சயமாக அதற்கான பலன் கண்டிப்பாக இருக்குங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கின்றார். இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னொரு அழகான விஷயம் என்னென்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகளில் சொல்லக்கூடிய அழகான வார்த்தை படிக்கின்ற பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவர் தரும் எண்ணங்கள் நமக்குள் பெரும் விளைவை உண்டாக்கும். நிச்சயமாய் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து வாழ்க்கையை ஆரம்பிக்க போகின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய ஞானம் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் இல்லையப்பா. உம்முடைய வல்லமை இல்லாமல் நான் பலவீனன். உம்முடைய கிருபையின்றி எனக்கு எந்த திறமையும் கிடையாதப்பா. எங்களை உம்முடைய சிந்தனையினால் நிறைத்து உம்முடைய வழிகாட்டுதலை தாரும் தகப்பனே. உம்முடைய பலத்தினாலும் தகுதியினாலும் எங்கள் நிரப்புவீராக ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் வேலையை செய்யும்படி வழிநடத்துவீராக. எங்களை கவனித்துக் கொள்வீராகப்பா. எங்கள் தலையை உயர்த்துவீராக. எங்களை பயன்படுத்துங்கப்பா. நாங்கள் செய்யும் எல்லா காரியமும் உமக்கு மகிமை கொண்டு வர வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் மூலம் அற்புதங்களை செய்வீராக. நாங்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் விசேஷித்து விளங்கும்படி செய்யுங்கப்பா. உம்முடைய தயவினால் பிரகாசிக்கும் பண்ணுவீராக. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுங்கப்பா. எந்த பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோன்னு சொல்லி கேட்குறோம்ப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க. குடும்ப உறவுகளுக்குள்ள சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.